ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சவுதி அரேபியால பழைய கட்டிடங்களை பார்க்க வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற பழங்கால கட்டிடங்களை தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஃபேமிலியாக தான் வந்திருக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 7:30 ஆகுது. 5:30 வலிக்கிட்டோம். வந்து சேரும்போது 7:30 ஆகிட்டு. வண்டியில் வரல, நம்ம வந்து நடந்துட்டு தான் வந்துருக்கோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு நான் இந்த வியூவை காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பழங்கால சவுதி அரேபியா கட்டிடங்களை தான் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 150-200 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கட்டிடங்களாக இருக்கலாம். இது ஒரு எக்ஸிபிஷன் பிளேஸ் மாதிரி தான் இந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த செவரு வந்து களிமண்ணும் வைக்கோலையும் சேர்த்து தான் இந்த சிவத்தை வந்து பூசியிருக்கிறாங்க. பார்க்கலாம், இந்த பெரிய கட்டிடத்தை கூட அந்த மாதிரி தான் சிவத்தை எழுப்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பழமையான ஒரு வாகனம் தான். இது வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. புல் தோட்டம் நம்ம பார்க்க முடியாது. சீட்டெல்லாம் கழட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேனோட அளவு தான் இந்த பழமையான காரோட சைஸாக இருக்குது. இதுவும் ஒரு பழமையான சவுதி அரேபியா கட்டிடம் ஒன்று தான். இது ஒரு சாதாரண வீடாக இருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செவரெல்லாம் அவங்க கட்டிக்கிறது வைக்கோல், அதே மாதிரி களிமண்ணை பயன்படுத்தி தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா பழமையான கட்டிடங்கள் இருக்கிற இடத்துல அதோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகா இந்த இடத்த அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஒரு மலையை வந்து இவங்க குடஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மலையிலே தான் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, பாதுகாப்பு அரண் ஒன்று இருக்குது. அதை நான் பார்க்க போகிறோம். இந்த மேல இருந்து பார்க்கும்போது பழங்கால கட்டிடங்களை பார்க்கலாம். உங்களுக்கு இரவண்டதுனால ஒரு கிளியரான வியூவை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மஜ்மா நகரத்திலிருந்து மஜ்மா நகரத்துடைய எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரியான இடம் தான் இது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நமக்கு நடந்து வர வேண்டி இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு அரணாத்தான் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துலேருந்து நமக்கு மஜ்மா நகரத்தை சம்பூர்ணமாகவே ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மஜ்மா நகரத்தை வந்து தாக்க வர நேரத்தில் தகவல் கொடுக்குற ஒரு இடமாகவும் இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, அழகான ஒரு வியூ தான். ஆனால் நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்குது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மஜ்மா நகரத்தை சம்பூர்ணமாகவே ஒரு சுற்றில் ஃபுல்லாக பார்க்குற மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டி பானைகளை வந்து தொங்க விட்டிக்கிறாங்க. ஆனால் எந்த ரீசன் தெரியல, உள்ளே போய் பார்க்கலாமான்னு சொல்லி தெரியல. பாருங்க, இந்த இடத்துல ஒரு சட்டி தொங்குது. அந்த பால் எடுத்துகிட்டு வர அந்த கண்டெய்னர் வைக்குது.
இதெல்லாமே வந்து மாடி வீடாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மரக்கட்டைகளோட உதவியில் தான் இந்த மாடி வீடுகளை கட்டியிருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துகிற விஷயமா தான் இருக்குது. ஆனால் இந்த வீடுகளை பொறுத்த வரைக்கும் சூடு காலங்கள்லையும் கூட குளிராக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா வைக்கோலும் களிமண்ணும் பயன்படுத்தி இருக்கிறதுனால வீடுகள் வந்து குளுமையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அன்றைய காலத்தில் யூஸ் பண்ண வீடுகள் தானே. இது மரக்கட்டைகளும் அதே மாதிரி வைக்கோலும் களிமண்ணையும் பயன்படுத்தி கட்டின கட்டிடங்கள் தானே இது. பார்க்கலாம் பாருங்க. இதுலேயும் மாடி வீடு மாதிரி தான் கட்டிக்கிறாங்க. அது எந்த சிஸ்டத்துல அமைச்சிருக்கான்னு தெரியல. உள்ள போகலாம் அப்படியே. சில இடங்களை வந்து லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க, சில இடங்களை வந்து ஒன்றும் இல்லை. இது ஒரு பள்ளி வாசல் உண்டு. இதில் தொழுகை நடக்கிறான்னு சொல்லி தெரியல. ஆனாலும் பள்ளி வாசலை வந்து இவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது நினைக்கிறேன் உழு எடுக்கிற இடமா இருக்கலாம். இது இந்த கிணறா இருக்கலாம் சம்டைம். ஆமாம், இது பழமையான ஒரு கிணறு. இது உள்ள தண்ணி இருக்கிறத பார்க்க உங்களுக்கு விளங்குதாய்க்கும். பழமையான ஒரு கிணறு இது. இதுலேருந்து தான் தண்ணி எடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் பாங்க சொல்லுவாங்க. வெளில போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் பாங்க சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துக்கும் விளங்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இவங்க இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அன்றைய கால கட்டிட முறைகள் தான் இது. இது லாஸ்ட் பள்ளிவாசல், 2ஆம் மாடி. இது இதுலேயும் தொழுகை நடத்துவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கட்டிடங்கள். நமக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மரக்கட்டையோட உதவியால் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மறுபடியும் கீழே போகிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கான வசதிகளும், மழை பெஞ்சோன்னு சொன்னால் தேங்கி நிற்காம தண்ணி ஓட்டுறதுக்கான வசதிகளையும் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து முதல் மாடி. ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இது வந்து முதல் மாடி. ஃபுல்லாக வந்து மரக்கட்டைகளை வச்சு தான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சம்டைம் இதுவும் வந்து மரக்கட்டையாக இருக்கலாம். ஆனால் ஏதோ பூச்சி இருக்கிறதுனால நமக்கு தெரியாது என்னண்டு. இதில் இப்போதைக்கு தொழுகை நடத்துகிற மாதிரி இல்லை. ஆரம்ப காலத்தில் தொழுகை நடத்திருப்பாங்க. இதில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மரக்கட்டையோட உதவியில் தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மரக்கட்டைகளை கொண்டு தான் அதை கட்டிக்கிறாங்க. பாருங்க, ஃபுல்லாக வந்து மரக்கட்டைகள் தான் உதவியாக இருக்குது இந்த இடத்துல. அன்றைய கால சவுதி அரேபியர்களுடைய கட்டிட தொழில்நுட்பம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டில் நினைக்கிறேன் பெண்களுக்காக வேண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஆண்கள் தொழிலிடமாக இருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மரக்கட்டைகள் தான் இந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்குது.